ஓம் சாந்தி. பாப் தாதாவை தனது லோகிக் வீட்டில் அன்போட அழைப்பதில் கொடுக்கக்கூடிய விதி. நான் ஆத்மா ஜொலிக்கக்கூடிய வைரம், நெற்றின் நடுப்பகுதியில் ஜொலித்து கொண்டே இருக்கின்றேன். அனைத்து எண்ணங்களிலிருந்து விடுபட்டு பறந்து செல்கின்றேன். பரந்தாமத்தில் பரந்தாம் செல்கின்றேன். சிவ தந்தையை அழைப்பதில் கொடுப்பதற்காக நான் ஆத்மா பரந்தாமத்தில் என் முன் மகாஜோதி சிவ தந்தையை ஜொலிப்பதை காண்கின்றேன். என்னுடைய அன்பான இனிமையான சிவ தந்தையை, பாபா என் கூட வாருங்கள், லோகிக் வீட்டை பரந்தாமத்தில் போல் அமைதியான குண்டமாக மாற்றுங்கள். பாபா எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு தனது தாமத்தை விட்டு சூஷ்ம லோகத்தில் பிரம்மா பாபாவின் உடலில் பிரவேசமாகிவிட்டார். பாப்தாதா லைட் மைட்டின் கிரணங்கள் நாலாபுறமும் பரப்பிக்கொண்டு ஸ்தூலமான உலகத்தில் வந்துவிட்டார். உங்களுடைய திவ்யமான புத்தி மூலமாக பாருங்கள். பாப்தாதா உங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஹாஜிராகிவிட்டார். ஆஹா, ஸ்வயம் பகவான் எனது வீட்டில். சிவ தந்தையின் மகா வாக்கியம். எந்த குழந்தைகள் மனதால பாபா அழைக்கின்றார்கள், பாபா அவர்கள் முன்னால் ஹாஜிராகிவிடுறார். பாப்தாதாவின் தூய்மையான திருஷ்டி என் மேல் விழுந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தூய்மையான கிரணங்கள் முழு வீட்டில் பரவிக்கொண்டே இருக்கின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் சுத்தமாகிக் கொண்டே இருக்கின்றது. முழு வீட்டும் ஜொலித்து கொண்டே இருக்கின்றது. பிரகாசமாக ஆகிவிட்டது. நான் பாப்தாதாவின் கையை பிடித்து ஒவ்வொரு அறைக்குள் அழைத்து செல்கின்றேன். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளும் அமைதி நிரம்பிவிட்டது. அனைத்தும் சுத்தமாகிவிட்டது. சக்திசாலியான வைப்ரேஷன் பரவிக்கொண்டே இருக்கின்றது. பாப்தாதா முழு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சார்ஜ் ஆக்கிவிட்டு பறந்து செல்கின்றார் தனது இருப்பிடத்தில். ஓ